போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன விட சின்ன பையன் என்ன வார்த்தை கேட்டுட்டான் என்ன. எத்தனை நாள் நான் கட்டி காப்பாத்தின மான மரியாதை எல்லாம் போச்சு. எல்லாரும் ஒண்ணுக்கு வச்சு கேட்டுட்டான். இப்ப என்னாச்சு? உங்க தம்பி வீடு வாங்கிட்டாரு, அது உங்களுக்கு பொறுக்கல. நீ என் கோபத்தை மூட்டாத. என்னெல்லாம் முறைக்கிற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் எங்க அம்மா வீடு கிளம்பி போயிடுவேன். ஏன்பா என்னாச்சு? என்னம்மா? அப்புறம் கொஞ்சம் கூட பேசிட்டாரு தான். பேசிட்டாரா? அவனுக்கு என்ன இன்னும் மரியாதை? என்ன வார்த்தை பேசிட்டான்? தம்பிக்காரங்கிட்ட பேச எதுவும் வராது, என்கிட்ட வந்து கத்தி திந்தாள். நீயும் பேசு, எல்லாரும் பேசுங்க. என்னால முடியல. அவன் பேசுனது இன்னும் என் காதலே கேக்குது. சித்தப்பா என்ன பேசினாரு? மைசன், அப்பா பார்த்து உன் சித்தப்பா என்ன வார்த்தை சொல்லிட்டான் தெரியுமா? பசங்கெல்லாம் வளர்ந்து எரும மாடு மாதிரி ஆயிடுச்சு, இன்னுமா உங்களுக்கு வீடு இல்லைன்னு கேட்டுட்டான் அந்த ராஸ்கல். நீங்கெல்லாம் வளர்ந்து எரும மாடு மாதிரி ஆயிட்டீங்களா, இன்னும் வீடு வாங்கலன்னு குத்தி காட்டுறான் அந்த ராஸ்கல் உன் சித்தப்பா. அவனுக்கு வேலை இல்லாத போது நான் தான் சோறு போட்டேன். இப்ப டைனோசோர் குத்தி தானா வளர்ந்துட்ட மாதிரி பேசுறான். என்ன பத்தியே பேசிட்டான்பா, என்ன பத்தியே பேசிட்டான். இருக்கட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்ட. இதுக்கு தான் நான் தலையிலேயே அடிச்சுக்கிட்டேன். உங்க தம்பி ஃபங்க்ஷனுக்கு போவாதீங்க. நீங்க தான் துள்ளி குடிச்சு ஓடுனீங்க, இப்ப அனுபவிங்க. வெந்த புண்ணுல வேலை பாய்க்க. அதனால அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான். இன்னையிலிருந்து நம்மளே சொந்தமா வீடு வாங்குற வரைக்கும் 3 வேளை ஜாம்னு சாப்பிட்டு இருந்த நம்ம குடும்பம் இனிமேல் ஒரு வேளை தான் சாப்பிட போகுது. அதுலயும் பாதிதான். நம்ம எப்படியாவது சிக்கனை பிடிச்சி ஏதாவது ஒரு பிளான் போட்டு 30 நாள்ல ஒரு வீடு வாங்குறோம். அவன் வீடோட பெரிய வீடா கட்டி கிரக பிரவேசத்துக்கு அவனுக்கே இன்விடேஷன் கொடுக்குறோம். இதான் பாப்பாவோட கடைசி ஆசை. இது நீ நிறைவேற்றும் மைசன். தங்கப்பா, இது சரியில்லடா. யாரும் என்ன தடுக்காதீங்க. முதல்ல சோறு, அப்புறம் கரண்ட். 8 மணிக்கு மேல கட். மின் கட்டா? என்னம்மா உன் புருஷன் இப்படி கிளம்பிட்டாரு? அப்பா, கரண்ட் எல்லாம் வெட்டாதப்பா. ஏற்கனவே சூரிய பகவான் சொல்லுன்னு அடிக்க முடியல. நான் முடிவெட்டேன் மைசன். தகப்பா, கரண்ட்ல கை வச்ச மணிக்கட்டை வெட்டிடுவேன். எனக்கு சும்மா ஃபன் பண்ணப்பா. கரண்ட் எல்லாம் வெட்டாதுப்பா. ஏற்கனவே இவ கத்திட்டு இருக்கா. பத்தாதுன்னு சொல்லிட்டு நீ வெயில் வேற கொளுத்துது. நீ கரண்டையும் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அழகு பார்த்தது போதும், கேமரா ரோல் ஆகுது. ஹாய், வெறும் 30 நாள்ல 5 லட்சம் வெடி எப்படி சம்பாதிக்கிறது? அது இல்ல, எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அது பட்டின ப்ரோக்ராம் தான் இது. இந்த குடும்பம் கலக்குமா இல்ல சொதப்புமா? வாங்க பார்க்கலாம். என் புள்ள பசி தங்க மாட்டான். அந்த ஆளுக்கு தெரியாம இதை கொண்டு போய் கொடு. மூடி எடுத்துட்டு போ. சிக்கன் கறியா? ஏன் அந்த ஆள் காதல கேக்குற மாதிரி சொல்ல, மெல்லமா பேசு. உனக்கு மேல அடுக்கு பானையில வச்சிருக்கேன், அப்புறம் வந்து சாப்பிடு. இத முத போய் அவனுக்கு கொடுத்துருவா. மாமா வெளியில இருக்காரு, இது மூடி எடுத்துட்டு போ. பார்த்து போ. மருமகளே, கொஞ்சம் இங்க வா. என்னங்க மாமா? நம்ம கிரக பிரவேசத்துக்கு போகணுமே ஒரு வீடு. அந்த வீடு சுமாரா எவ்வளவு இருக்கும்? ஒரு 500,000 இருக்கும் மாமா. அவ்வளவு வரும் மாமா? நம்ம ஏதாச்சும் செஞ்சு வாங்கிடலாம். ஆமா, கையில என்ன? இதுவா? இது மருதாணியா? கடையில வாங்கினியாமா? என்ன விலையாச்சு? நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து பறிச்சது மருதாணி மாமா. அரைச்சி சும்மா கையில வைக்கலாம்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏமா, கையில போறதுக்கு பதிலா பேக் பண்ணி வித்தா காசு வரும்ல. சரி மாமா. எங்க நான் தாங்க அவளுக்கு இந்த மூஞ்சிக்கு முல்தானி மெட்டி போடுறதுக்கு பாக்ஸ்ல போட்டு கொடுத்தேன். மருதாணின்னு சொன்னா நீ எதுவும் மூஞ்சிக்கு போறதுன்ற? மருதாணியா?
என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க. என்கிட்ட யாருமே உண்மையா இருக்கிறது இல்ல. நீயாவது உண்மையை சொல்லுமா? மருதாணி தான். முல்தானி மட்டியும் மருதாணியும் மிக்ஸ். சாரி, சிக்கனமா இருக்கட்டும்னு சிக்கன். சிக்கனா? எங்க இப்ப சிக்கன் தான் இப்ப என்ன? ஏண்டா வெள்ளிக்கிழமை கூட பார்க்காம சிக்கன் சாப்பிடுவீங்களா? நான் ஒருத்தன் இங்க சிக்கனமா இருக்கணும் காத்து கட்டு கட்டிட்டு யார் காது நீ கேட்கலையா? யாருக்குமா மூடி எடுத்துட்டு போற? உங்க பிள்ளைக்கு நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? அவனை கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிட விடுங்க. மைசன், உங்களை சிக்கன் சாப்பிட வேணாம்னு சொல்ல, ஆனா அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு அப்புறமா சிக்கனை தொடுங்கன்னு சொல்றேன். சரிப்பா சரிப்பா சரிப்பா. இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு பாருங்க. அப்பா கிட்ட எங்கப்பா காசு இருக்கு? வெறும் கடன் தான் இருக்கு. டார்ச்சர் பண்ணாருப்பா. மாமா எனக்கு ஒரு ஐடியா. பேசாம அத்தைக்கு முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணா வேணாம். அப்புறம் உண்மையா கேட்கிறவங்களுக்கு தரமாட்டேன். அது செய்ய வேணாம். ஏங்க என்ன? ஏங்க எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. வாங்க போலாம். இப்ப நடியா ஐடியா வச்சிருக்கேன். கிளம்பு. எதுக்குடி கூப்பிட்ட? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இத பாருங்க. ஐசோடாப் ட்ரிங்க். ஐயோ அது இல்ல. இப்ப என்ன? இது ஒரு அதிசய தீர்த்தம். அங்க போய் என்ன பண்ற? இதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை கொட்டி ஏதாச்சும் ஒரு 2 3 இலைய பிச்சு போட்டு அப்படியே குலுக்கி தோ இந்த பாட்டில வச்சு அப்படியே மூடி ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் அதிசய தீர்த்தம் இதை தெளிச்சா நோய் நொடி போகும், நிறைய பணம் வரும், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்துரும்ட்டு அங்கங்க அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணி விட்டுருவோம். அப்படியே எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. மாமாவோட கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டு அப்புறம் அந்த 5 லட்சம் வெள்ளி வீட்டை நம்ம 2 பேரும் மட்டுமே சொந்தம் பண்ணோம். நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு தலையே சுத்துது. மா நீ ரொம்ப சிந்திக்காதம்மா. வீட்டுக்கு போகும்போது உனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன். ப்ளீஸ் டோர் லாக் வேணாம். அது சரி, அந்த ஐடியா விடுங்க. என்கிட்ட வேற ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் கந்திஸ்தி தோடு. வேணாமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுன்ற. ஏண்டி கண்டிஸ்தி போறது கண்ணு மாதிரியே தோடு போடுவாங்களா? இந்த தோட போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கந்திஸ்தி எல்லாம் வராது. புதுசா ஐடியா சொல்லணும் கொள்ளாதடி. இதெல்லாம் எங்கடி பிசினஸ் ஆகும்? வாயில நீங்க ஏன் வாயில இல்ல, உங்க வாயில அடிச்சுங்க. இந்த கண்டிஸ்தி தோடு எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க தெரியுமா? இது ஆன்லைன்ல பயங்கர ட்ரெண்டிங்ல வைரல்ல போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐடியா சொன்னா பிசினஸ்க்கு இவங்க ஐடியா டிப்போ ஒரு ஐடியாவா வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் 30 நாள் 5 லட்சம் வெள்ளி சம்பாதிக்குதான். கிண்டல் பண்ணல மாமானால முடியல. அந்த அதிர்ஷ்ட தண்ணி வேணாமா, அது ஏற்கனவே சதுரங்க வேட்டை படத்துல காமிச்சிட்டாங்க. நீ வேற கொள்ளாத. ஒரு சைடே எங்க அப்பா தொலை தாங்க முடியல, ஒரு சைடு ஐடியா சொன்ன ஓன் தொலை தாங்க முடியல. இல்ல பார்த்தது நீங்க அம்மா வேற பாவம். கடவுளை இந்த மனுஷனுக்கு புத்திய கொடு. ஏங்க வீடு ஃபுல்லா நம்பர் பேப்பர் வாங்கி வச்சிருக்கீங்க, என்னது இது? என்னன்னா எல்லாம் என் அறிவு ஞானம். நானே சொந்தமா யோசிச்சு எப்படியெல்லாம் நம்பர் வந்தா ஜாக்பாட் அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. பலன் கிடைக்கும், உடனே கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா 30 நாள்ல அவன் கட்ட வீட்டை விட பெரிய வீடா கட்ட முடியும். வீட்டுல இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்பருன்னு போயிட்டு தான் அதிர்ஷ்டம் இப்படி வருமா? பணம் இப்படிதான் சம்பாதிக்கிறதா? ஜாக்பாட் அடிச்சிச்சுன்னா கை நிறைய நாளைக்கே நம்ம கோடீஸ்வரங்களா. இப்படிலாம் பண்ணலனா வேற எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கே வயசாயிருச்சு, என் மகனுக்கும் வேலை இல்லை, நான் மட்டும்தான் வேலை செய்யறேன், இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன். இப்ப இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு, ஒரு சோதனை வந்திருக்கு. இதுல இருந்து எப்படி பாஸ் பண்றது? இந்த நம்பர் அடிச்சு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு அப்புறமா நீங்க வீடு வாங்க போறீங்க. அதுக்காக வீட்டுல இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பணத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வீடு ஃபுல்லா நம்பர் பேப்பர்.
முதல்ல இதெல்லாத்தையும் கூட்டி பெருக்கணும். ஒருத்தி கட்டிக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் கூட புரியாம. ஏதாவது அடிச்சுச்சா? இல்ல. அப்புறம் இதெல்லாம் வேஸ்ட் தானே. எங்க கிடைச்சிச்சு உங்களுக்கு இவ்வளவு காசு? நான் வச்சிருக்கிற காசுல நம்பர் எடுத்தீங்க தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு வீடே 2000. இப்படிலாம் பண்ணாம வேற எப்படி பண்றது? ராபரியா பண்றது? ஆமா மைசன், ராபரி பண்ண முடியுமா? நல்ல ஐடியா தான். நீங்க வேணா பணத்தெல்லாம் அடிச்சு வைங்க, நான் வேணா கொஞ்ச நாள் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னங்க மாமா சொல்றது யோசிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு தலைப்படத்துல வந்திருக்கு, பெருசா மாசா இருக்கும். மாசா இருக்காதுடி, போலீஸ் வந்து மொட்டை குடும்பத்தையும் புடிச்சிட்டு போயிரும். ஏண்டி நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விடுறது இல்லையா? என்னங்க சாமி இப்படி சொல்றீங்க? வேற எப்படிப்பா சொல்றது? நானா தெலுங்கு மலையாளம் உருதுலையா சொல்றேன், தமிழ்ல தானே சொல்றேன், புரிஞ்சுக்கப்பா. இதெல்லாம் நம்மளுக்கு குடும்பத்துக்கு வேலைக்கு ஆகாது. வேணா ஒண்ணு பண்ணலாம், கஷ்டமா இருக்கும் வேர்க்கும், பேசாம எல்லாரும் வேலைக்கு போலாம்ப்பா. எப்படியோ வேலைக்கு ஃபியூ மந்த்ஸ் போகணும்னு வச்சுக்கோ, எப்படியும் சம்பாதிப்போம், பே ஸ்லிப் கிடைக்கும், அதை வச்சு பேங்க்ல லோன் வாங்கி வீடு வாங்கிடலாம். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபேனை போட்டு விட அவ்வீது. அதுதான் சரின்னு நினைக்கிறேன், அப்படியே செஞ்சிடலாம். எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுங்க. See you in next episode. Bye.